ஹலோ மச்சீஸ், வெல்கம் டு ரவீனா வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சினிமா உலகத்தில் ரொம்ப போல்டான, அதே சமயம் மறக்க முடியாத 5 தரமான மேட்டர் படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 45 வயசு சிங்கிள் மதர் தன்னோட மனசு சொல்கிறத கேட்டு அவங்கள விட வயசில் ரொம்ப சின்ன பையன் மேலே காதல் வயப்படுறாங்க. இந்த மூவிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு உறவில் இருக்கிற சிக்கல்களையும் சவால்களையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கும். சரி, லிஸ்டில் இருக்கிற 5வது படத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். நம்பர் 5, மாமேர். இந்த ஸ்டோரி பியர் அப்படிங்கிற ஒரு பையனை சுற்றி நடக்குது. போர்டிங் ஸ்கூலில் இருந்து ஸ்பெயினில் இருக்கிற அவங்க ஃபேமிலி வில்லாவுக்கு வர்றான். அவன் வந்த கொஞ்ச நாள்லையே அவனோட அப்பா இறந்துடுறாரு. அதனால அவனோட அம்மா ஹெலன் தான் அவனை பார்த்துக்கிறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் பியருக்கு அவங்க பேரண்ட்ஸ் பற்றி தெரியாத பல ரகசியங்கள் தெரிய வருது. ஹெலன் பியரை ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அவனை ஒரு நைட் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போய் ரியா அப்படிங்கிற தன்னோட ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பியருக்கும் ரியாவுக்கும் இருக்கிற பழக்கத்தையே ஹெலன் தான் முன்னாடி நின்று ஏற்பாடு செய்கிறாங்க. அதாவது பெத்த பையனுக்கே மாமா வேலை பார்க்குறா. இப்படியே மெல்ல மெல்ல ஹெலன் பியரை பல வழிகளில் மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் விசித்திரமான படம் தான். இசபெல்லா ஹார்பர்ட் செம நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5 தான். முக்கியமாக இதை ஃபேமிலியோட பார்க்குறத தவிர்த்துடுங்க. நம்பர் 4, குங்ஃபூ மாஸ்டர். இந்த படத்தோட கதை ஜேன் அப்படிங்கிற ஒரு 40 வயசு விவாகரத்தான பெண்ணை பற்றினது. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஜேன் தன்னோட பொண்ணு லூசியோட கிளாஸ்மேட்டான ஜூலியன் மேலே காதலில் விழுறாங்க. ஜூலியன் அடிக்கடி லூசி கூட வீட்டுக்கு வந்து வீடியோ கேம் விளையாடுவான். ஜேன் அவனை ரொம்ப ஆசையோடவும் ரசிச்சும் பார்ப்பாங்க. எப்படியாவது அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட கவனத்தை ஈர்க்கணும்னு நினைப்பாங்க. காதல் எந்த வயசில் வேணா வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதோட சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பையன் எப்படி மெல்ல மெல்ல ஒரு மனுஷனாக மாறுறான் அப்படிங்கிறத டைரக்டர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. நம்பர் 3, மர்மர் ஆஃப் த ஹார்ட். இது ஒரு ஃப்ரெஞ்ச் கிளாசிக் சினிமா. லாரண்ட் அப்படிங்கிற ஒரு 15 வயசு பையன் செம்ம வாலு பையன். அண்ணங்களோட சேர்ந்து குடிக்கிறது, அம்மாவை கிண்டல் பண்ணுறதுன்னு ஊருக்குள்ள செம்ம அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான். வாழ்க்கையோட பல விஷயங்களை அவன் அண்ணங்க கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் அவ இன்னமும் ஒரு சின்ன குழந்தை தான். லாரண்ட்டும் அவங்க அம்மாவும் ஒரு வெக்கேஷன் போகும்போது அவங்களுக்கு இடையில இருக்கிற உறவு இன்னும் சிக்கலாகுது. தன் அம்மாவால் ஆதிக்கம் செலுத்தப்படுற ஒரு டீனேஜ் பையனோட கதையை தான் இந்த படம் சொல்லுது. இதோட IMDb ரேட்டிங் 7.5. இது ஆஸ்கார் நாமினேஷன் வரைக்கும் போன ஒரு படம். நம்பர் 2, ஆல் திங்ஸ் ஃபேர். இது ஒரு ஸ்வீடிஷ் மூவி. செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கிற டைமில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவனோட டீச்சருக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஆழமான காதலை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்டிக் அப்படிங்கிற டீனேஜ் பையன் அவனோட ஸ்கூல் டீச்சர் வியாலாவோட அழகை பார்த்து அவங்க மேலே காதலில் விழுறான். வியாலாவும் அந்த பையனோட யதார்த்தமான குணத்தை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க. போக போக ஸ்டிக் வியாலாவோட நினைப்பாவே இருக்கிற அளவுக்கு இது ஒரு ரகசிய காதலாக மாறுது. டைரக்டர் போ வைடர்பர்க் இந்த கதையை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காரு. மனித உணர்வுகளில் இருக்கிற சிக்கல்களை ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. இதோட IMDb ரேட்டிங் 6.8. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இது இருக்கும். நம்பர் 1, த மேன் இன் தி ஆட்டிக். கடைசியாக நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஒரு உண்மை கதை. கிறிஸ்டா அப்படிங்கிற ஒரு கல்யாணமான பெண் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையனை காதலிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஜோசப்புக்கு தெரியாமல் அந்த பையனை 20 வருஷமாக தன் வீட்டு பரனில் ரகசியமாக ஒளிச்சு வைக்கிறாங்க. எட்வர்ட் அவங்க பையனோட ஃப்ரெண்டு தான். அவங்க பையன் இருந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாயிடுறான். கிறிஸ்டாவுக்கும் எட்வர்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஜோசப்புக்கு தெரிஞ்சு எட்வர்டை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. ஆனால் கிறிஸ்டா யாருக்கும் தெரியாமல் அவனை அந்த பரன்லையே ஒளிச்சு வைக்கிறாங்க. இவ்வளவு வருஷமாக தன் தலைக்கு மேலேயே ஒரு காதல் நடக்கிறது ஜோசப்புக்கு தெரிய வருமா?
அதை தெரிஞ்சுக்க இந்த படத்தை பாருங்க. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.